everybody. How are you all, children? Are you keeping social distance? Well, you should. Don't forget to wear your mask. In my previous class, I taught you a lesson from Unit 2. Do you remember? Can anybody recall it? Well, children, you're right. It is a short story. I Can't Climb Trees Anymore by Ruskin Bond, Part 1. Now, let us go for a brief flashback. Listen carefully so that you can recall the first part. A man stood on the grass verge by the side of the road and watched the old house that had not changed much. It was built with granite walls. It had new outhouse with fewer trees. The jackfruit tree was still there, giving shade. He remembered his grandmother saying, "A blessing rests on the house where the shadow of the tree falls." As a boy, he used to swing on the turnstile going round and round. Now it was gone. The tall hollyhocks grew on the other side of the wall. A girl stood between the red hollyhocks staring at the man. She was 12 and 13 years old, slim with lovely eyes and a long black hair. The girl asked the man whether he wanted to buy the house. The girl said it was her father's house and that he was a colonel. She also says that her mother said that he should have become a brigadier. They stood on either side of the wall, appraising each other. The man said that he looked at the house because he lived there once and they had sold the house after his grandmother's death. She asked whether he would like to buy the house then. Later, she realized he didn't have the money as he didn't look prosperous. He said he only wanted to see it, and the girl said that they had lived there for 3 years. She called him in to have a better view of the house and that her parents wouldn't mind. She finds that he is middle-aged. He climbed the wall, got upon the wall, and rested, breathing heavily. There we stopped yesterday. Okay. இந்த கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ரோடோரமா புல்வெளியோரம் இருந்த ஒரு அழகான வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவர் ரொம்ப நேரமா அந்த வீட்டை அப்படியே பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள அந்த வீடு எந்த பெரிய மாற்றத்திற்கும் உள்ளாகவில்லை. அங்க ஒரு புதிய அவுட் ஹவுஸ் இருக்கு. சில மரங்கள் கூட அந்த வீட்டுக்குள்ள இன்னமும் இருந்தது. அவருக்கு அந்த பலாமரத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அந்த பலாமரத்தினுடைய நிழல் வந்து அந்த வீட்டின் மேல படிந்திருந்தது. உடனே அவருக்கு அவங்களுடைய பாட்டியினுடைய ஞாபகம் வருது. அவங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மரத்தினுடைய நிழல் ஒரு வீட்டின் மேல படிந்திருந்தா அந்த வீட்டின் மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. அவர் அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க பொழுது அந்த இடத்துல அழகான ஹாலிலாக்ஸ் மலர்களுக்கு பக்கத்துல ஒரு 12-13 வயசு பொண்ணு அப்படியே நின்றுட்டே இருந்தா. அவரை பார்த்துட்டு அவ கேக்குறா, என்ன பாக்குறீங்க இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்ப அவருக்கும் அவளுக்கும் நடுவுல ஒரு கான்வர்சேஷன் வருது, உரையாடல் நிகழ்கிறது. அவ வந்து, நீங்க இந்த வீட்டை வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவர் இல்ல, நான் ஒரு சின்ன பையனா இருந்த பொழுது இந்த வீட்டுலதான் வசிச்சேன். நான் ஒரு வாலிபன் ஆகிற வரையிலும் இந்த வீட்டுல நான் வாழ்ந்து வந்தேன். என்னுடைய பாட்டி இறந்த பிறகு இதை விட்டுட்டு நாங்க போயிட்டோம். இப்ப நான் திரும்ப இந்த வீட்டை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், சும்மா பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு, ஓஹோ, அப்ப நீங்க இத வாங்க போறது இல்ல, ஏன்னா உங்ககிட்ட அந்த அளவு பணம் இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேக்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை அன்போடு கூட உள்ள அழைக்கிறா, வாங்க நீங்க வந்து வீட்டெல்லாம் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றா. தன்னுடைய அப்பா ஒரு கர்னல் அப்படின்றதையும் அவ சொல்றா.
உடனே அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டை பார்க்கறதுக்காக பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு டர்ன் ஸ்டைல், அதாவது சுழல் கதவு இருந்தது. ஆனா இப்போ அந்த சுழல் கதவு இல்ல. அவர் அந்த அவர் ஒரு மிடில் ஏஜ்டு மேனா இருந்தா கூட மனசளவுல அவர் ரொம்ப யங்கா, அந்த பொண்ணை பார்த்த உடனே அவரும் வந்துட்டு ரொம்ப தன்னுடைய சிறு வயது ஞாபகங்கள் வந்ததுனால அந்த செவரை எகிரி குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல அவர் ஏறுறாரு. அந்த குதிக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப ஹெவியா மூச்சு வாங்குது. அவ வந்து தன்னுடைய கைகளை நீட்டி, வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறா. நம்ம இந்த இடத்துல நிறுத்தினோம். நம்ம தொடர்ந்து லெசனை பார்க்கலாம். ஓகேவா? மிடில் ஏஜ்ட் மேன் ஆன் த ஃப்ளையிங் ட்ரெபீஸ் he muttered to himself. மட்டர்ட் அப்படின்னா முணுமுணுக்கிறது. ட்ரெபீஸ் அப்படின்னு சொன்னா அந்த சர்க்கஸ்ல இருக்கிற அந்த பார் விளையாட்டுக்காக இருக்கிற அந்த சின்ன ஊஞ்சல். இப்ப நான் அந்த சுவற்றின் மேல ஏறி இறங்குறது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெபீஸ்ல ஏறின மாதிரி இருக்கு அப்படின்னு வந்துட்டு அவர், I will help you, she said and gave him her hand. நான் உங்களுக்கு உதவி செய்யறேனே அப்படின்னு சொல்லி அவ தன்னுடைய கைகளை நீட்டுறா. He slithered down into a flower bed, shattering the stem of a hollyhock. அவர் அப்படியே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, வழுக்கி கொண்டு, ஸ்லிதர்ட் என்றால் தட் ஸ்லிப்பிங், வழுக்கி அப்படியே அந்த மலர் படுக்கையின் மேல விழறார். அவர் விழுந்ததுல வந்து அந்த ஹாலிலாக் செடியோடைய ஸ்டெம் வந்து அப்படியே உடைந்து போகுது. ஓகே. As he walked across the grass, he spotted a stone bench under a mango tree. It was the bench on which his grandmother used to rest when she was tired pruning rose bushes and bougainvillea. Let us just sit there, he said. I don't want to go inside. As they walked across the grass, அந்த புல்வெளியில அவங்க மெதுவா நடந்து வந்தாங்க. He spotted a stone bench. He showed her a stone bench under a mango tree. It was under a mango tree. It was the bench on which his grandmother used to rest. Okay, she used to do a lot of garden work. She used to do lot of pruning. Pruningனா அப்படி இந்த கட் பண்ணி அந்த வேண்டாத கிளைகள் எல்லாம் வந்து வெட்டி விடுவது தான் ப்ரூனிங். ஓகே, தட் இஸ் ரோஸ் புஷஸ்ல இருக்கிற வேண்டாத கிளைகள் இலைகள் எல்லாம் வெட்டி எடுக்கிறது. அப்புறம் இந்த போகன் வில்லா காகித பூச்செடிகளை எல்லாம் ட்ரிம் பண்றது. இந்த வேலையெல்லாம் அவங்க செய்துட்டு அப்படியே ஹாயா அந்த இடத்துல உட்காருவாங்க. Let us just sit here, he said. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் உட்காரலாமே அப்படின்னு சொல்றான். I don't want to go inside. நான் உள்ளெல்லாம் வரல அப்படின்னு சொல்றார். She sat beside him on the bench. அவருக்கு பக்கத்துல அந்த குட்டி பொண்ணு உட்கார்ந்துக்கிறா. They were silent for some time. கொஞ்ச நேரம் அவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க. The man closed his eyes and remembered other times, the music of a piano, the chiming of grandfather's clock, the constant twitter of Buddy-Gary-Garris on the veranda, his grandfather's cranking up the old car. They were silent for some time. Both of them, they were very silent. And அந்த ஆள் வந்து அப்படியே தன்னுடைய கண்களை மூடிக்கொள்றார். He remembered other times. உடனே அவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. அவருடைய நினைவுல வந்து he could hear the piano sound and chimming of grandfather's clock and the tick-tock சத்தம் and the constant twitter என்றால் அந்த பேர்ட்ஸ் வாய்ஸ், அந்த சின்ன அந்த கீங்கிற அந்த Buddy-Gary-Garris அப்படின்னா அது ஒரு வெரைட்டி ஆஃப் பேர்டு. ஓகே, ஷோக்காக வச்சிருக்கிற ஒரு விதமான கிளி. அதனுடைய சத்தம் அந்த வெராண்டால. அதே மாதிரி அந்த கிராண்ட் ஃபாதர் வந்துட்டு கிராங்கிங் மீன்ஸ் ட்ரைங் டு ஸ்டார்ட் த ஸ்கூட்டர். அந்த ஸ்கூட்டரை, பழைய ஸ்கூட்டரையோ காரையோ ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு மாதிரி முன்னாடி ஒரு சத்தம் வரும் இல்லையா, கிராங்கிங் சவுண்டு. அதுதான் அந்த மாதிரி வந்து அவங்க வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஓகே, I used to climb the jackfruit tree, he said, opening his eyes. டக்குன்னு அவரு கண்ணை திறந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, இந்த பலா மரத்துல நான் ஏறுவேன் தெரியுமா. உடனே அந்த குட்டி பொண்ணு கேக்குறா, do you want to climb it again? My parents won't mind.
மறுபடியும் உங்களுக்கு இந்த பழமரத்துல ஏறணும்னு ஆசையா இருக்கா? எங்க அப்பா அம்மா எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நீங்க தாராளமா ஏறலான்னு சொல்றாரு. நோ நோ, நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால். லெட் அஸ் சிட் ஹியர் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக். ஐயோ, இந்த செவுரெகிரி குதிக்கிறதுக்கே பெரிய விஷயமா போயிடுச்சு, இதுக்கு மேல நான் மரமெல்லாம் என்னால ஏற முடியாது, நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாம். I mentioned the jackfruit tree because it was my favorite place. Do you see that thick branch stretching out over the roof? Halfway along it, there is a small hollow in which I used to keep some of my treasures. What kind of treasures? அவருக்கு ரொம்ப பிடித்த இடம் எதுனா அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ தான். அதுதான் அவருடைய ஃபேவரட் பிளேஸ். ஜாக் ஃப்ரூட் ட்ரீனா பலாமரம். அங்க பாத்தியா, ஒரு கிளை, பிரான்ச்னா கிளை, ஸ்ட்ரெச்சிங் அவுட் ஓவர் த ரூஃப், கூரை மேல அப்படியே ஏறிட்டு போகுது இல்லையா, அதுக்கு பக்கத்துல பாரு ஒரு ஹாலோ. ஹாலோ மீன்ஸ் ஒரு பொந்து இருக்கு, அதுலதான் நான் என் பொக்கிஷங்களை எல்லாம் வச்சிருப்பேனாக்கும். ட்ரெஷர்ஸ் மீன்ஸ் வாட்? பொக்கிஷங்கள். இந்த பொண்ணுக்கு ஒரே கியூரியாசிட்டி, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ், என்ன மாதிரி பொக்கிஷங்கள்? ஓ, நத்திங் வெரி வேல்யூபிள். ரொம்ப வேல்யூபிள்லாம் சொல்ல முடியாது. மார்பிள்ஸ், ஐ வுட் ஒன், நான் போய் எதையாவது ஒரு போட்டியில் வென்ற கூழாங்கற்கள். அ புக் ஐ வாசன்ட் சப்போஸ் டு ரீட், நான் படிக்காத ஒரு புத்தகம். அ ஃபியூ ஓல்டு காயின்ஸ் ஐ வுட் கலெக்டட், ஐ வுட் ஹவ் கலெக்டட், நான் கலெக்ட் பண்ண பழைய காயின்ஸு. திங்ஸ் கம் அண்ட் வென்ட். I was a bit of crow, you know, collecting bright things and putting them away. There was my grandfather's iron cross. Well, not my grandfather's exactly, because he was British and the iron cross was a German decoration, award for a bravery during the war, the First World War. When my grandfather fought in France, he got it from a German soldier. அவர் சொல்றாரு, சின்ன சின்ன விஷயங்களை நான் அந்த இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். அதெல்லாம் என்ன அப்படின்னா, அப்போ எனக்கு ஒரு ஃபேன்சி இருந்தது, அந்த மாதிரி குட்டி பொருட்களை கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி போடுறது. ஆனால் அதில் கிராண்ட்ஃபாதருடைய அயன் கிராஸ் இருந்தது. அதுக்கு என் கிராண்ட்ஃபாதர்துன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ஒரு பிரிட்டிஷ் நாட்டுக்காரர். அந்த அயன் கிராஸ் ஜெர்மன் டெக்கரேஷன், அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு தான் அதெல்லாம் கொடுப்பாங்க. முதல் உலக போர்ல என்னுடைய தாத்தா சண்டை போட்டாரு. அப்போ அவர் கூட இருந்த அந்த when my father fought in France, பிரான்ஸ்ல ஒரு சண்டை போடும் பொழுது ஒரு ஜெர்மன் சோல்ஜர் அவருக்கு அந்த கிராஸை கொடுத்தாரு. ஓகே, எல்லா நாடுகளிலையும் அவங்களுடைய வீரத்துக்கு அடையாளமா சோல்ஜர்ஸ்க்குன்னு ஸ்பெஷலா கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த அயன் கிராஸோடைய படத்தை நான் பேக்ல போட்டிருக்கேன், நீங்க அதை பார்க்கலாம். இங்க ஒரு கிளிப்பிங் கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க, ஒரு மெடல். இந்த மெடலுக்கு என்ன பேர் அப்படின்னா பரம்வீர் சக்ரா. பரம்வீர் சக்ரா யாருக்கு கொடுப்பாங்க? இட் இஸ் த ஹையஸ்ட் வார் டைம் கேலண்டரி அவார்ட், வீரத்திற்காக கொடுக்கப்படுகிற மிக உயர்ந்த விருது. given to the soldier of the Indian armed force, இந்திய நாட்டினுடைய இராணுவத்தில் இருக்கிற படை வீரர்களுக்கு அவங்க வீரத்திற்காக கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய உயர்ந்த விருது தான் இது. அவங்க என்ன பண்ணுவாங்க? for the display of utmost courageous and complete selflessness, அவங்களுடைய தன்னிகரற்ற தியாகம், அவங்களுடைய பெரிய வீரம், அதை பாராட்டி கொடுக்கப்படுறது தான் இது. எப்போ? when facing the enemy, இன்னொரு நாட்டோட சண்டை போடும் பொழுது அந்த இடத்துல அவங்க காண்பித்த வீரத்திற்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது. since its inception in 1950, 21 fearless heroes have been awarded the medal till January 2019. இதுவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1950 தான் பரமவீர் சக்ரா கொடுக்க தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு இந்த விருதை 21 ஹீரோஸ் நம்முடைய நாட்டில் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்முடைய நாட்டில் வீரத்திற்காக கொடுக்கப்படுகிற மிக உயரிய விருது எது அப்படின்னா பரம்வீர் சக்ரா. ஓகேவா? Do you still have it? அவரு அந்த அயன் கிராஸ் பத்தி சொல்றாரு இல்லையா, உடனே இந்த பாப்பா கேக்குறா, அது இன்னும் உங்ககிட்ட இருக்கா? No, he said, looking
hair in the eyes I left it in the jackfruit tree. அது வந்து இந்த jackfruit ட்ரீக்குள்ள தான் இருக்கு. You left it in the tree. அதை வந்து மரத்துல விட்டுட்டு போயிட்டியா? Yes, I was so excited at the time, packing and saying goodbye to people and thinking about the ship. I was going to sail on that. I simply forgot all about it. நான் அப்போ வந்து கிளம்புற நேரத்துல ரொம்ப மும்முரமா இருந்தேன். என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னா, நான் நிறைய பேக்கிங் பண்ணணும். அண்ட் வென் ஷிப்ல வேற போக போறேன். அதனால எல்லாருக்கும் குட் பை சொல்றதுல வந்துட்டு நான் ரொம்ப மும்முரமா இருந்தேன். அதனால நான் அங்க வச்சிருந்த பொருட்களை எல்லாம் கம்ப்ளீட்டா வந்துட்டு நான் மறந்து போனேன். She quietly said, "It may still be there in the hollow part of the branch." அவ அப்படியே கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு சொல்றா, கண்டிப்பா அது வந்து எங்க தான் இருக்கும், அந்த பொந்துக்குள்ள தான் இருக்கும். Yes, he said, "It's 25 years." 25 வருஷம் முடிஞ்சிருச்சு. It may still be there. ஒருவேளை அங்க இருக்கலாம். Unless someone else found it. யாராவது அதை எடுக்கல அப்படின்னு சொன்னா அது இன்னும் அங்கதான் இருக்கும். Would you like to go and look? அது மேல ஏறி போய் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? I can't climb trees anymore. அப்பா, என்னால வந்துட்டு மரத்தை இனிமே மரத்துல ஏறுறதெல்லாம் முடியாது. ஏன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, வயசு ஆயிடுச்சு. இந்த செவரையே எகிரி குதிக்க முடியல. நான் எங்க மரத்துல ஏறுறது? So I can't climb tree anymore சொல்றாரு. If you can't, I will go and see. You just sit here and wait for me. நீ வந்து வரல அப்படின்னு சொன்னா, நீ ஏறல அப்படின்னா நான் போய் பாக்குறேன், இருங்க அப்படின்னு சொல்லி அவ போறா. I have found it, she cried. I have found something. நான் பாருங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். And now, barefoot, she ran, breathing towards him in her outstretched hand, rusty old medal. அவளுடைய கையில அவ அப்படியே மூச்சு வாங்கிட்டு ஓடி வரா பாருங்க. அவளுடைய கையில அந்த ஓல்டு மெடல் இருக்கு. He took it from her and turned it over on his palm. அதை வந்து எடுத்து அவர் தன்னுடைய உள்ளங்கையில பாக்குறாரு. Is it the iron cross? She asked eagerly. இதுதானா நீங்க சொன்ன அந்த iron cross? Yes, he said, this is it. ஆமா, இதுதான் அப்படின்னு சொல்றாரு. Now I know why you came. You wanted to see if it was still there in the tree. இப்ப புரிஞ்சு போச்சு நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு. இது இன்னும் அந்த மரத்திலேயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. You may be right. I'm not really sure why I came, but you can keep the cross. You found it after all. நீ சொல்றது சரிதான், ஆனா நான் ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியல. நீ தான் இந்த கிராஸை கண்டுபிடிச்ச. ஸோ யூ பெட்டர் ஹேவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஓகேவா? நோ, யூ கீப் இட், இட்ஸ் yours. இல்ல இது நீங்களே வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு தான் சொந்தமானது. பட் it could have remained in the tree for another 25 years if you hadn't climbed up to look for it. இதை நீ மேலே ஏறி போய் எடுக்காம இருந்த அப்படின்னா அது இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு அது அங்கேயே தான் இருக்கணும். பட் இஃப் யூ ஹேடன்ட் கம் பேக் அகெயின், ஆனா நீ வரலன்னா என்ன பண்ணலாம்? ஆன் த ரைட் டே, அட் த ரைட் டைம் அண்ட் வித் த ரைட் பர்சன், he said, getting up and placing the medal in her hands. It wasn't the cross I came for, it was my youth. அப்படியே அவர் சொல்றாரு, ஒரு சரியான நாள்ல சரியான சமயத்துல ஒரு சரியான பர்சனை ஓட வந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஸ்க்காக நான் தேடி வரல, என்னுடைய இளமை பருவத்தை நான் தேடி வந்தேன். இட் வாஸ் மை யூத். நான் என்னுடைய இளமை, இதுதான் வந்து அந்த ஸ்டோரியோட பியூட்டியே இந்த வார்த்தை தான். இட் வாஸ் மை யூத். நான் வந்து காணாமல் போன என்னுடைய அந்த இளமை பருவத்தை தேடி வந்தேன். அதை ரீகலெக்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல வந்தேன். She didn't understand that, but she walked with him to the gate and waited where the road turned. He looked back and waved to her. Then he quickened his steps and moved briskly towards the bus stop. There was sprightliness in his step,
and something cried aloud in his heart. The mango-scented summer breeze made the blood course in his vein, and he forgot for a moment that he couldn't climb trees anymore. She didn't understand. அவர் சொன்னதை நான் என் இளமை பருவத்தை தேடி வந்தேன்னு சொன்னதை அவளால் புரிந்து கொள்ள முடியல. ஆனால் அவரோட கூட அமைதியாக அவள் கேட் வரையிலும் வர்றா. அவர் வெளியில் அந்த ரோடை தாண்டி போகும் பொழுது பின்னாடி திரும்பி அவளை பார்த்து கையசைக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வேகமாக நடந்து போகிறார். இப்போ அவருக்கு பிரிஸ்காக நடக்க முடியுது. அவருக்குள்ளார ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய உற்சாகம், லைவ்லினஸ் வருது அவருடைய ஸ்டெப்ல. அண்ட் சம்திங் கிரைட் அலவுட் இன் இஸ் ஹார்ட். அவர் உள்ளுக்குள்ள இருந்து ஓஹோன்னு ஒரு கூச்சல் கேக்குது. அந்த டைம்ல அவரால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த மேங்கோ செட்டட், அதாவது இந்த மாம்பூவின் வாசனை நிறைஞ்ச அந்த அழகான கோடைக்கால காற்றை அவரால் உணர முடியுது. அந்த காற்று அவருடைய உடலுக்குள்ள செய்து போய் அவருடைய நரம்புகளில் கலக்குது. அண்ட் ஹி ஃபோகா, ஒரு நிமிஷம் அவருக்கு மறந்து போச்சு தன்னால இனிமே மரத்தையெல்லாம் ஏற முடியாதுன்ட்டு. அதாவது அந்த நிமிஷம் அவருக்கு அந்த இளமை பருவத்தின் நினைவுகள், அந்த கொடுத்த அந்த ஒரு உற்சாகத்துல தனக்கு வயசாகிடுச்சு அப்படின்றதையே அவர் மறந்து போயிட்டாரு இல்லையா. அவர் உற்சாகமா தன்னுடைய இடத்திற்கு அவர் கடந்து போறாரு. So this is a very short and lively story. Okay, a middle-aged man searching for the youth times. Okay, let us go for the glossaries now. The first one is turnstile. In turnstile என்றால் சுழல் கதவு. It is a mechanical gate consisting of revolving horizontal arms fixed to a vertical post, allowing only one person at the time to pass through. ஒருத்தர் மட்டும்தான் அது வழியா வர முடியும். Hollyhocks. It's a tall Eurasian plant of the mallow family with the large showy flowers. அடர் வண்ணங்களில் பூக்கக்கூடிய அந்த mallow ஃபேமிலியை சேர்ந்த ஒரு யுரேஷியன் பிளான்ட் இது. கர்னல், ஆர்மியில கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட் கர்னல். பிரிகேடியர் அப்படிங்கிறது அது இன்னொரு ரேங்க். அந்த கர்னலை விட பெரிய போஸ்ட் பிரிகேடியர். ட்ரபீஸ் உங்களுக்கு நான் சொன்னேன். இட்ஸ் அன் ஹாரிசான்டல் பார் ஹேங்கிங் பை 2 ropes and free to swing, used by acrobats in a circus. acrobats என்றால் அந்த பார் விளையாடுறாங்க இல்லையா, அவங்க தான். அடுத்தது மட்டர்டு. To utter words in a low tone, வாயிலே முணுமுணுக்கிற அப்படின்றாங்க இல்லையா, அதான் மட்டரிங். Slithered, slide or slip unsteadily on a loose or slippery surface. ஒரு வழுக்கலா இருக்கிற சர்ஃபேஸ்ல இருந்து அப்படியே வழுக்கிக்கிட்டே விழறது தான் slithered. Pruning-னா the act of trimming a plant. ஒரு செடியை அந்த எக்ஸ்ட்ரா களைகள் எல்லாம் நறுக்கி அப்படியே ட்ரிம் பண்றது தான் ப்ரோனிங். ஓகே, போகெயின் வில்லா. இது ஒரு ஆர்னமெண்டல் ஷ்ரப்பி கிளைம்பிங் பிளான்ட், ஒரு கொடி. இது அழகிய ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட், அலங்காரத்திற்காக வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட். இது டிராபிக்கல் ஏரியாஸ்ல, இப்ப நம்ம இந்தியா மாதிரி இருக்கிற டிராபிக்கல் உஷ்ணகால இடங்கள்ல இந்த காகித பூச்செடிகளை நம்ம நிறைய பாக்குறோம். சிமிங், மேக்கிங் மெலோடியஸ் ரிங்கிங் சவுண்ட்ஸ், மென்மையான ஒலி எழுப்புறது, அந்த பறவைகளினுடைய அந்த மென்மையான ஒலி. டிப்பிக்கலி டு இண்டிகேட் த டைம். அது நீங்க பாப்பீங்க, இந்த கிளாக் அந்த மாதிரியே ஒரு ஓசையோட அப்படியே மெதுவா அந்த சத்தத்தை சொல்லும். அந்த மாதிரி கிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சிமிங் சவுண்டுன்னா அந்த மெலோடியஸ் சவுண்டு, மென்மையான ஒலியோடு கூடிய அந்த சத்தம். ஓகே, பட் கேரி கேரஸ் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆஸ்திரேலியன் பேர்டு, ஒரு கிளி மாதிரி இருக்கும். அது அலங்காரத்திற்காக அந்த பெட் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வச்சிருப்பாங்க. கிராங்கிங், த ஆக்ட் ஆஃப் டர்னிங் த ஹேண்டில் டு ஸ்டார்ட் அன் என்ஜின். அது அந்த ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஹேண்டில் டேர்ன் பண்ணி அந்த ஒலி எழுப்புவாங்க இல்லையா, கிராங்கிங் சவுண்ட். அதுதான் கிராங்கிங். அந்த வண்டி தொடங்கறதுக்கு, அது கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் போடும் இல்லையா, அது. அடுத்தது ஸ்ப்ரைட்டட்லினஸ், லைவ்லி அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, மிகுந்த உற்சாகம்.
ஸ்ப்ரைட் அப்படின்னாலே உற்சாகம். இதுல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதான் வந்து ஸ்ப்ரைட்டட்லினஸ் அப்படின்னு சொன்னா இட் இஸ் நல்ல ஒரு லைவ்லியான உற்சாகம், ஃபுல் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஓகே, children, at the back of this lesson, page number 34, you have some pictures. Okay, see a boy with tire. Okay, and lot of pictures. Children are playing different varieties of games. Okay, pick any one of them. Okay, your favorite game, and you associate it with your childhood days. Okay, and write few lines about it. Okay, நீங்க இங்க நிறைய படங்களை பாக்குறீங்க. இங்க பாருங்களேன், நிறைய படங்கள் இருக்கு இல்லையா. இந்த டயர் விளையாடுறது, இந்த கில்லி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டம் விடுறது. ஓகே, இந்த மாதிரி அப்புறம் இந்த கில்லி தாண்டல்னு சொல்லுவாங்களா, நிறைய விளையாட்டுகள் இருக்கு. இதுல நீங்க சின்ன வயசுல ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடி இருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது குறிச்சு நீங்க வந்து ஒரு 30 words எழுதணும். Look at the instruction there. On seeing these picture, you would have gone down your childhood days. Okay, write a paragraph in about 50 words describing your favorite game when you were young. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது உங்களுக்கு எது இதுல ஃபேவரட் கேமா இருந்தது, ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் இல்லையா. அதனால ஏதாவது ஒண்ணு செய்திருப்பீங்க. இப்ப இந்த படத்துல இல்லாத கேம் கூட நீங்க விளையாடி இருக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய ஓன் லாங்குவேஜ்ல வந்துட்டு நீங்க இதை எழுதணும். ஒரு 30 வார்த்தைகளோட கூடிய ஒரு இதை வந்து எழுதணும் உங்களுக்கு. See, look at boys and girls. You are all studying in matriculation school and in other medium. If people who are watching in other medium also, never mind. You are studying English from your small class, is it not? By now you should able to write, and you have to do some creative writing. You should able to speak and write clearly. ஸோ வென் யூ ஸ்டார்ட், நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு எப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால், அது வந்து நீங்கள் பேசினாதான் வரும். உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் ஒரு சின்ன கதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு படகு ஓட்டுபவனும் ஒரு படகில் பயணிப்பவரும் 2 பேரும் அமர்ந்து, ஒரு துறவி படகுல உட்கார்ந்துருக்கிறாரு. படகு ஓட்டுபவன் வந்து படகை வலிந்து கொண்டே போறான். ஒரு பெரிய நீர்நிலையில கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறான். போயிட்டே இருக்கும் பொழுது அங்க வெள்ளம் அதிகமாயிட்டே வருது. அப்ப அவர் சொல்றாரு, நான் நீச்சலை பத்தி 1000 புத்தகங்களுக்கு மேல படித்திருக்கிறேன், நீச்சலை பத்தி நான் 50 புத்தகங்களுக்கு மேல எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லிக்கிட்டே வராரு. திடீரென்று என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, வெள்ளம் அதிகமாகி அந்த போட்டு தத்தளிக்க தொடங்குது. அப்போ அந்த படகோட்டி என்ன சொல்றான், ஐயா இனிமே இதுல போட்டை ஓட்டிட்டு போக முடியாது, நீங்க டக்குன்னு எகிரி குதிச்சு நீந்தி அடுத்த கரைக்கு வந்துருங்க, ஏன்னா இது போட்ல போறது வந்துட்டு இனிமே முடியாது, தண்ணி போட்டு நிறைய தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். ஐயோ எனக்கு வந்து நீச்சல் தெரியாதே அப்படின்னு சொல்றான். நீங்க 1000 புத்தகங்கள் எழுதி இருக்கேன்னு சொல்றீங்க, 1000 புத்தகங்கள் நீச்சலை பத்தி படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, 100 புத்தகங்கள் எழுதி இருக்கிறேன்னு சொல்றீங்க, எப்படியா நீந்து வாங்க, நான் இதெல்லாம் பண்ணல, ஆனா எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும், நீச்சல் பழகி இருக்கிறேன்னு அவன் குதிச்சு என்ன பண்ணிட்டான், அடுத்த கரையை சேர்ந்துட்டான். ஸோ இங்கிலீஷ் கூட இந்த மாதிரி தான். நீங்க வந்துட்டு பேசணும்னு நினைச்சாதான், நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தாதான் நீங்க பேச முடியும். இவ்வளவு நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸு, நிறைய வெக்காபுலரி, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் உங்க மனசுக்குள்ள மைண்டுக்குள்ள இருக்கும். ஆனா உங்களுக்கு வெளியில பேசாத வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் வராது. நீங்க ஆக்ஸ்போர்ட்லயே போய் இன்னும் 10 வருஷம் படிச்சுட்டு பேசாம வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வரவே வராது. ஓகே, சோ அது பிராக்டிஸ் தான், ஒரு பிரச்சனையும் இல்ல. எப்படி அந்த படகோட்டி வந்து நிறைய புக்கெல்லாம் வாசிக்கல, நிறைய புத்தகங்கள்லாம் எழுதல, அவன் பழகி இருந்தா அவன் தப்பிச்சு போயிட்டான். அதே மாதிரிதான் நம்ம பழக தொடங்கணும். அப்ப ரொம்ப சின்ன சின்ன நமக்கு தெரிந்த வார்த்தைகளை வச்சு, தப்பா பேசினா பரவாயில்ல, ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ்.
try to speak in English and try to write small things. இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு 30 வார்த்தையில உங்களுக்கு பிடிச்ச கேமு, அது எவ்வளவு, அது உங்களுக்கு எப்படி தெரியுதோ நீங்க அப்படி எழுதுங்க. எதுவும் கைட்லாம் பார்த்து காப்பி பண்ணாதீங்க, நீங்க சொந்தமா வந்துட்டு நீங்க எழுதுங்க. இட் வில் என்ஹான்ஸ் யுவர் ரைட்டிங். ஸோ நீங்க வந்து சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும். உங்களுடைய லாங்குவேஜ்ல வந்துட்டு நீங்க ஃபிளாலெஸ்ஸா இருக்கிறதுக்கு நீங்க சின்ன பயிற்சிகள் செய்தீங்கன்னா யூ கேன் டாக் பெட்டர் இங்கிலீஷ். அதுக்கு என்ன, அதுக்கான டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் நிறைய கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் லெசன்ஸ் நம்ம முடித்த பிறகு, நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு ஒரு ஸ்போக்கன் செக்ஷன் உங்களுக்காக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுல வந்துட்டு யூ கேன் என்னோட நீங்க கோஆப்ரேட் பண்ணுனீங்கன்னா, அது நீங்க பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை, அது உங்க பாடம் சாராதது. பட் ஆனா வந்துட்டு அது வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷையும் கிரியேட்டிவ் இங்கிலீஷையும் டெவலப் பண்றதுக்காக எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி. அது நீங்க பாத்தீங்கன்னா அது டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. நான் சீக்கிரமா வந்துட்டு அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க வந்துட்டு நீங்க பாருங்க, இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நீங்க எழுதி அனுப்பணும். ஓகேவா? தட் இஸ் கோயிங் டு பி அ ஹோம் ஒர்க். ஓகே.